அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு நம்ம ஜெபித்த காரியம் நமக்கு நடக்கலைன்ன உடனே ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஆண்டவரை உள்ளத்தில் நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தரால் உங்களுக்கு மத்தியிலே திறந்த வாசலை வைக்க முடியாது. உங்களுக்கு பலன் கொஞ்சம் தான், உங்களால முடியாது. நீங்கள் 100க்கு 100 இயேசுவை தான் அந்த காரியத்திலே சார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அப்படி சார்ந்திருந்த வேளையிலேயும் ஆண்டவர் ஒரு சில நன்மைகளை தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் என்ன செய்திடக்கூடாது? மறுதலிக்க கூடாது. தாமதம் தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தாமதம் தரமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தாமதம் தரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாமதம் வருதா, தடை வருதா? நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய தாமதம் ஒன்னொன்னு அற்புதம் தான். அவர் லாசரு கல்லறைக்கு லேட்டா போனார், உயிரோடு எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எங்கெங்கெல்லாம் லேட்டா போறாரோ அந்தந்த இடத்துல அற்புதம் தான். ஆமென். ஆமென். அதனால சர்ச்சுக்கு லேட்டா வந்துடாதீங்க, அற்புதம் நடந்துராது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆமா. ஹல்லேலூயா.